வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் ஜேகே சேனல்லேருந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் இது எந்த மாதிரி வீடியோன்னு சத்தியமாக ஐடியாவே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஜேகே வீடியோ பார்க்குறேன். ஆஃப்லைனில் நான் அப்பப்போ பார்ப்பேன், பட் ரியாக்ஷனாக சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் ஒரு சில சேனல்லாம் ரியாக்ஷன் வந்துட்டு எப்போயாச்சும் தான் பண்ணிட்டுருக்கேன். எம்டி ஹேண்ட், இவர் பரிதாபங்கள்லாம் பண்ணி ஒரு 2 மாதங்கள் ஆகுதுங்க. ரியாக்ஷன் வீடியோவாக சொல்கிறேன், பட் ஆஃப்லைனில் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் பார்க்காத வீடியோஸ்லாம் எடுத்து ரியாக்ஷனாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி ஜேகே சேனல் நிறைய வீடியோஸ் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே பிளேலிஸ்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டாக தரேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனோட சேர்ந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ். அண்ட் மெம்பர்ஷிப்லாம் அன்லாக் ஆகிருக்கு. யூபிஐ ஐடி கூட ஆட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். சப்போர்ட் பண்ணுச்சுன்னா பண்ணுங்கள். கேரக்டர் ஆர்டிஸ்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மீமா இல்ல இவரே எடிட் பண்ணிருக்காரா? இவர் பண்ணிருக்க மாட்டாரு, ஏதாச்சும் ஒரு மீமா தான் இருக்கும். ஃபேஸ் ஒரு சிலது நல்லா சூட் ஆயிருக்குல. ஹலோ ப்ரோஸ்கீஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோ ஒரு புது வீடியோ. as if you already didn't know. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரொம்ப நாளாவே எனக்கு வந்து இந்த ஒரு ஐடியா இருந்தது. எப்போ இருந்துன்னா, டெல்லி கணேஷ் உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து ஒரு அவார்ட் ஷோவில் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ரெகக்னைஸ் பண்றது இல்லை, அவங்களுக்குலாம் அவார்ட்ஸ் கொடுக்கறது இல்லை. பொதுவாக என்ன எந்த அவார்டுக்கு யாரும் கூப்பிடுறது இல்லை. நான் மேடையில் போய் அவார்டு வாங்கினதும் கிடையாது. பிகாஸ் they don't respect the character artist in Tamil Nadu. அந்த ஸ்பீச் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, ஓகே ஆமா நம்ம நிறைய ஆக்டர்ஸ் ஹீரோஸ் எல்லாம் ரெகனைஸ் பண்றோம், பட் இவங்களை விட நல்லா ஆக்ட் பண்றாங்க. இவங்க நிறைய கேரக்டர்ஸும் பண்ணியிருக்காங்க, நிறைய படங்கள்ல பார்த்துருக்கோம். அவங்களுடைய பேரை கூட நமக்கு தெரியல, எனக்கு தெரியல. ஸோ அவங்களுக்குலாம் அந்த ரெகக்னிஷன் வந்து கிடைக்கல. அப்படின்னு ஷுட் ரெகக்னைஸ் தம்ன்றது தான் இந்த வீடியோட கான்செப்ட். ஸோ நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அவங்களுக்குலாம் வந்து நம்ம டியர் லிஸ்ட் கொடுத்து ரேங்க் பண்ணோம். அண்ட் வந்து இந்த டியர் லிஸ்ட் வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் மை ஒப்பீனியன். சும்மா வைக்கணுமேனு வைக்கிறேன். யாரும் இங்கே பெட்டரு இல்லை இங்கே கம்பேர் பண்ணுறதுக்கு நான் வரல. ஐம் ஜஸ்ட் ஹியர் டு ரெகனைஸ் தம். அதை கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போகலான்றதுக்காக தான் இந்த டியர் லிஸ்ட். ஐம் சேயிங் திஸ் டு த வியூவர்ஸ் அண்ட் இஃப் எனி ஒன் ஆஃப் தெம் ஹேப்பன் டு வாட்ச் மை வீடியோ, அவங்கள்ட்டே நான் சொல்லிக்கிறேன். இது வந்து சும்மா எஸ் அதை சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இந்த டியர் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்ல டியர் லிஸ்ட் தான். கார்லி டியர் எல்லாமே நல்லா இருக்கும். இதான் வச்சுக்க வேண்டியதான். ஓகே, நம்ம முதல் ஆள் எடுப்போம். பகவதி இருக்கும். ஆனால் இவருடைய பேர் எல்லாருக்குமே தெரியுமான்னு தெரியல, எனக்கும் தெரியாது. இப்போதான் வந்து வீடியோ எடுக்கும்போது பார்த்தேன். நான் ஒவ்வொரு கேரக்டர் சொல்லும் போது அவங்களுடைய நடிச்ச பெஸ்ட் கேரக்டர், எனக்கு பிடிச்ச கேரக்டர் சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு டியர் லிஸ்ட் கொடுக்குறேன். இவருக்கு சொல்லணும்னா அவ்வளவுதான், பக்ஸ் தான். தம்பி இவர் பண்ண மாதிரி பக்ஸ் கேரக்டர் யாருமே பண்ணிருக்க முடியாது. வெரி லேட். நிறைய படம் நடிச்சிருக்காரு, டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. இவருக்கு வந்து நான் 2வது டியர் கொடுக்குறேன், ஏன்னா நான் அதிக படம் பார்த்தது இல்லை இவருக்கு. நெக்ஸ்ட் ஆள் பால சரவணன். இவரை வந்து நான் நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். மெயின் கேரக்டர் முடியாது, நிறைய ஸ்பேஸ் கொடுத்த கேரக்டர் வந்து லப்பர் பந்துல நான் பார்த்தது. வெரி அண்டர்ரேட்டட் ஆக்டர், வெரி குட் ஆக்டர். இதுக்கப்புறம் வந்து இந்த படத்துலயே வந்திருப்பாரு. என்ன படம்? பண்ணையாரும் பத்மினியும். அந்த படத்துலயும் நல்லா நடிச்சிருப்பாரு. அண்ட் ஹி டிசர்வ்ஸ் மோர் மூவிஸ் நினைக்கிறேன். இவருக்கு வந்து நான் என்ன டியர் கொடுப்பேன்னா, இவருக்கும் அதே டியரே கொடுத்துருவேன். ஏன்னா இன்னும் அவர் நிறைய லப்பர் பந்துல இவர் பண்ண கேரக்டர் வந்து யாரு பண்ணியிருந்தாலும் இட் வுடன்ட் ஹவ் டன் ஜஸ்டிஸ்ன்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு யதார்த்தமா இருந்தது. காமெடி வந்து அவ்வளோ லைக் அந்த அவர் சொல்ற அந்த டோன் மாடுலேஷனால தான் இட் வாஸ் ஃபன்னி. டயலாக்னால அது ஃபன்னியா தெரியல எனக்கு. நீ கீப்பர் மாத்தி மாத்தி கேட்ச் பண்ணி விளையாடிட்டு இருக்கீங்க. சோ ஜெராக்ஸ் கடையில ஒரு இது வரும், ஒரு டயலாக் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நம்ம வடசென்னை கேங்குள்ள போறோம். டேனியல் பாலாஜி. ஏன் வடசென்னை வந்து படம் வந்து ஏன் ஹிட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? கதைனாலயா, ஸ்கிரிப்ட்னாலயா, டைரக்ஷனாலயா? எல்லாத்தையும் தாண்டி அந்த கேரக்டர்ஸ் நடிச்சவங்க அந்த கேரக்டர்ஸாவே வாழ்ந்துருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ் இப்ப நம்ம யோசிச்சா கூட அந்த கேரக்டர் நம்ம மைண்ட்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செந்தில் குணான்ற கேரக்டர் வந்து நம்ம மைண்ட்லயே நிக்கும். ஆனா அந்த கேரக்டர் பண்ணவங்க அவ்வளவு ப்ரிசைஸா அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருப்பாங்க. அந்த படத்துலதான் எல்லா கேரக்டர் ஆர்டிஸ்டும் பக்காவா பண்ணிருப்பாங்க. அதுல ஒருத்தர் தான் வந்து டேனியல் பாலாஜி. வடசென்னை படம் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. இந்த இதுல கூட நடிச்சிருப்பாரு, பைரவால நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து வேட்டையாடு விளையாடு, இந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு.
It's all about blood, bones and muscles, everlasting life, Raghavan. So yes, இவருக்கு வந்து நான் செகண்ட் டியர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து வடச்சென்னை கேங்கில் மெயினாக இருக்கவர் கிஷோர்ன்ற. இவரை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க. இந்த வடச்சென்னை கிஷோர் கேரக்டரை விட அதுவே வந்து கோட்டட் தான். ஆனால் அதை விட எனக்கு பிடிச்சது வந்து இந்த பொல்லாதவன் கேரக்டர் தான். பொல்லாதவனில் இன்னொரு ஃபேவரட்டான கேரக்டரும் இருக்காரு, அவரும் இந்த வீடியோவில் இருக்காரு அந்த கேரக்டரும். ஸோ வந்து கிஷோர் வந்து கோட்டட். இந்த படம் கூட நடிச்சிருப்பாரு, அந்த விடுதலை படம் கூட நடிச்சிருப்பாரு தோழர். ஸோ அதனால இவர் வந்து கோட்டட் என்ன பொறுத்த வரைக்கும். மேக்ஸ் த கேரக்டர் லைக் லிவ். ஸோ வந்து இவருக்கு கால்லி டியர் கொடுக்குறேன். எனக்கு பிடிக்கும் அப்சல்யூட் சினிமா. நெக்ஸ்ட் நம்ம வடச்சென்னை க்ரூல இருந்து அடுத்த ஆள் யார்? பவானான்னு தெரியல. பவன் இவர் தான் ஃபேவரட் அந்த படத்துல, பொல்லாதவன் படத்துல. இவருக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டியர் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் நான் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. இவருக்கு வந்து நான் டேனியல் பாலாஜி கிட்ட செகண்ட் டியர் கொடுக்குறேன். ஏன்னா இவருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கல, பட் வாய்ப்புகள் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். நான் குட் கேரக்டர் ஆர்டிஸ்ட். செல்வமுடைய வந்து அடியாள் ஒரு ஃப்ரெண்டா வந்து நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டர் உண்மையிலேயே வந்து அந்த கேரக்டர் வந்து அவன் தம்பி தான் அவனை கொலை பண்ணிருப்பான்னு தெரிஞ்சும் அந்த தம்பியை ரிவெஞ்ச் எடுப்பான். அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து காட்டுற கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்ச கேரக்டர் அவுட்ன்ற கேரக்டர். எவ்ரிஒன் நீட்ஸ் a friend like அவுட். இந்த படம் வந்து பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, லைக் அந்த ஷட்டரை வந்து காலாலே மிதிச்சிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நிப்பாங்க. ஒரு சில படங்கள்ல தான் வில்லன் கூட இருக்கிற அந்த நிறைய கேரக்டர் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த பாண்டிங். நான் செகண்ட் டியர் கொடுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வடச்சென்னையிலே நம்ம இன்னொருத்தர் சமுத்திர 24ல மித்ரான் ஒரு கேரக்டர். அதாவது அவர் வந்து டைரக்டர்னு சொல்றதை விட ஆக்டர்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்கில் வச்சிருக்க ஒரு ஆக்டர். நான் ஏன் வந்து அதை சொல்றேன்னா, அப்பா படத்துல பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு, சிரிச்சுக்கிட்டே ஜாலியா ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இந்த படம் தெரியுமா, டிட் யூ கேட்ச் மை பாயிண்ட்? அது என்ன படம்? சாட்டை படத்துல வந்து ஒரு டீச்சரா நடிச்சிருப்பாரு. டிட் யூ கேட்ச் மை பாயிண்ட்? அந்த கேரக்டர் அப்படியே பொருத்தமா இருக்கும். அப்புறம் வந்து இந்த படம் ரஜினி முருகன்ல முடியுமானே அந்த கேரக்டர். அதுக்கப்புறம் வடச்சென்னை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் பண்ணியிருக்காருன்றதை நம்ம தாண்டி அது ஒரு கேரக்டரா நம்மளால ரெகனைஸ் பண்ண முடியும். இந்த கேரக்டர் சில ஆக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஆக்டர்ஸ் வந்து ஒரே பாடி லாங்குவேஜ் தெரியும், லைக் அவங்க தான் நடிக்கிறாங்கன்னு தெரியும், நடிக்கிறாங்கன்னு தெரியும். இவர் நடிக்கும் போது எனக்கு தெரியாது, ஏன்னா அந்த கேரக்டரை தான் நான் பார்ப்பேன். வடச்சென்னை பார்க்கும்போது அந்த கேரக்டர் அப்படியே தெரியும், பச்சையா டிஃபரெண்டா தெரியும். மற்ற ரோல்ஸ் இவங்க பண்ணதை விட அந்த கேரக்டர் வந்து டிஃபரெண்டா தெரியும். அந்த அளவுக்கு இந்த கேரக்டரை லைஃபுக்கு கொண்டு வந்து இந்த கேரக்டராகவே வாழ்ற மனுஷன். நிறைய படத்துக்கு லீடாவும் நடிச்சிருக்காரு, அப்பா சாட்டைன்ற மாதிரி படங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடு கேரக்டரும் பண்ணியிருக்காரு. இந்த சைடு கேரக்டர் மேட்டருக்குள்ளேயே நான் வரேன். சில கருத்துக்கள் உண்டு, எல்லாத்துலயும் கருத்தை நொட்ட வேண்டியது இருக்கு. வடச்சென்னை குழுல 4 பேரை வந்து முடிச்சாச்சு. 4 பேருமே பாத்தீங்கன்னா அதனாலதான் படம் ஹிட் தான் மேட்டர். தியர் வந்து நான் இஷ்டத்துக்கு தான் வச்சிருக்கேன். இவங்க 2 பேர் வச்சிருக்கேன், ஏன்னா அவ்வளவுதான் நான் படம் பார்த்திருக்கேன், அதனால வச்சிருக்கேன். அவ்வளவுதான் மேட்டர். உட்காந்து ரொம்ப ஆராயாதீங்க. அதுக்கப்புறம் வந்து டெல்லி கணேஷ், இவருக்கெல்லாம் ஸ்ட்ரைட்டாவே காலி டியர் கொடுத்துடலாம். எத்தனை படங்கள் நடிச்சிருக்காரு, நாயகன்ல இருந்து நிறைய படங்கள் நான் பார்த்திருக்கேன். காமெடி கேரக்டர்ஸ், அவ்வை சம்பி காமெடி கேரக்டர்ஸும் பண்ணியிருக்காரு, சீரியஸ் கேரக்டர்ஸும் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல ஃபாதர் ரோல் எடுத்து பண்றது. இந்த படம் அது என்ன படம், படம் பேர ஞாபகம் வரமாட்டேங்குது. இரும்புத்திரை இல்லப்பா, இரும்புத்திரை படத்துல வந்து சூப்பரான ஒரு கேரக்டர் படம் பார்த்தேன். என்னடா அது ஞாபகம் வர மாட்டேங்குது. நிறைய எழுதும் சுயசரிதம் படம் பார்த்தேன் நண்பர்களே. பெரிய படம், நீங்க பாக்கலன்னா பாருங்க. அதுலயே வந்து சூப்பரா இவர் சொன்னதே தான். இவர் அந்த அவார்ட் ஸ்பீச்ல சொன்னது, இவரை வந்து உண்மையிலேயே நம்ம ரெகனைஸ் பண்ணி கொண்டாடி இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட். இது என்ன எரிச்சல்னா, அந்த ஹீரோஸ்னு ஒரு 4-5 பேர் கொடுத்துருவாங்க, இவங்க தான் பெரிய ஆளு இண்டஸ்ட்ரியிலன்னு. இப்போ இவங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க கூட நடிச்சது எப்படி இருக்கு, இவரே பெரிய ஆள் தான்டா, புரியுதா உங்களுக்கு? அந்த ஒரு அதுவே ஒரு கைண்ட் ஆஃப் லைக் என்ன சொல்றது, ஒரு இன்சல்ட் மாதிரி தான். நான் இப்போ இவரை இன்டர்வியூ எடுக்கணும், அவர்கிட்ட கேட்கணும்னா நிறைய கேள்விகள் இருக்கும். இவரை பத்தியே நான் கலந்து போச்சு. தம்பி இன்னைக்கு என்ன டோட்டல் ஆஃபா? செத்துறேன்ப்பா நானு. சரி நான் அப்படியே எடுக்கிறேன், நம்பருக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம், முடிச்சிருவோம். இவர் வந்து நிறைய என்ன அதிசயம். ஸோ எஸ், டெல்லி கணேஷ்க்கு வந்து காலி டியர் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஹீஸ் கோட்டட், அதனால அங்கேயே கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து இளங்கோ குமரவேல், இவரை வந்து நான் நிறைய படங்கள்ல பார்த்துருக்கேன். குறிப்பிட்டு சொல்லணும்னா அபியும் நானும் படத்துல அவர் வந்திருப்பாரு. அது வந்து ஃபேமஸான கேரக்டர். ரவி சாஸ்திரி. அதுக்கப்புறம் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி நிறைய படங்களை பார்த்துருக்கேன், டக்குன்னு ஞாபகம் வரல. இவருக்கு வந்து நான் செகண்ட் டியர் கொடுப்பேன். இவர் ரொம்ப நல்ல நடிகர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். டூரிஸ்ட் ஃபேமிலி. குரு சோமசுந்தரம், இவர்
வந்து நிறைய பேர் வந்து ரெகக்னைஸ் பண்ணி நான் பார்த்தேன். நான் ஒரு மலையாள படம் பார்த்தேன், குடிய வச்சு ஒரு படம் வந்துச்சு. அது என்ன படம்? பாட்டில் ராதா படத்துல சூப்பரா நடிச்சிருப்பாரு. அப்புறம் மின்னல் முரளி நடிச்சிருப்பாரு. நிறைய படங்கள் இவர் நடிச்சு நான் பார்த்திருக்கேன். இவருக்கு கார்ட்லி டியர் கொடுப்பேன். ஏன்னா நான் நிறைய பார்த்தது இல்லை, ஆனா பார்க்கும் போதெல்லாம் பயங்கரமா இருக்கும் இவருடைய கேரக்டர். அப்புறம் ஜனகராஜ், இவரை தெரிஞ்சிருக்கும், பழைய படங்கள்ல வந்து இவர் நடிச்சிருப்பாரு. இப்ப வந்து பெருசா நான் அந்த ரூல்ஸ்லயும் பாக்குறது இல்லை. நான் நிறைய பழைய படங்கள் பார்த்தது இல்லைனால நான் வந்து செகண்ட் இயர் கொடுக்குறேன். பட் நீங்க சொல்லுங்க, பழைய படங்கள்ல நான் இவரை காமெடி ரோல்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன், சீரியஸ் ரோல் பண்ணதை நான் பார்த்தது இல்லை. ஸோ அதனால வந்து எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட் ஜான் விஜய், இவரை பத்தி நம்ம நிறைய பேசினது இல்லை. இவர் வந்து இந்த படத்துலயும் வந்திருப்பாரு, பாட்டில் ராதால இவரும் நடிச்சிருப்பாரு, நிறைய படங்கள் நடிச்சிருப்பாரு. டாடி தற்பட்டா பரம்பரையில் இவர் நடிச்சிருப்பாரு. நிறைய படங்கள் டக்கு டக்கு ஞாபகம் வரல, சின்ன சின்ன கேரக்டர் ரோல்ஸ் பண்ணியிருப்பாரு. அப்புறம் வந்து துப்பறிவாளன்ல இவர் நடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருப்பாரு. மிக சிறந்த நடிகர் ஒருவர். அதுக்கப்புறம் வந்து காளி வெங்கட், இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து காமெடி ரோல்ஸ்ல வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ சீரியஸ் ரோல்ஸ் வந்திருக்காரா. இவருமே ஒரு சிறந்த நடிகர் நண்பர்கள். நீங்க பேட்டரா பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன படங்கள்லயே இவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க. சர்பட்டா பரம்பரையில இவர் இருப்பாரு, லப்பர் பந்துல இவர் இருப்பாரு. அவங்க எல்லாம் இதுலயே இருப்பாங்க. ஏன்னா அந்த படங்கள்லாம் ஹிட் ஆகிறதுக்கு காரணமே இவங்க தான், கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான். பட் நம்ம அதை வந்து யோசிக்கல. ஏன்னா அந்த கேரக்டர்ஸ் வந்து நமக்கு கனெக்ட் ஆனாதான் அந்த படம் ஹிட் ஆகும். கேரக்டர் கனெக்ட் ஆகிறதுக்கு காரணம் இவங்க நடிச்சது வந்து அவ்வளவு நல்லா இருக்கனால. இந்த லப்பர் பந்துல கூட ஒரு சீன் வரும், அவர் பெருசா டயலாக் தான் சொல்றாரு, பட் அவருடைய மூஞ்சி நடிக்கிறத வச்சே வந்து அந்த சீன் வந்து நம்மள கன்வின்ஸ் பண்ணிருக்கோம், நம்மள கன்வே பண்ணிருக்கோம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு படத்தை வந்து ஹிட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து காளி வெங்கட்டுக்கும் வந்து நான் வந்து காலி டியர்ல இடம் பத்தேன், செகண்ட் டியர்ல வைக்கிறேன் நண்பர்களை. அதுக்கப்புறம் மணிவண்ணன், இவர் வந்து நிறைய காமெடி ரோல்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன், பழைய படங்கள் நான் பார்த்திருக்கேன். பட் இவர் சீரியஸ் ரோல்ஸும் பண்ணியிருப்பாரு, எனக்கு தெரியாது பெருசா. பட் நான் ஸ்ட்ரைட்டாவே காலி டியர் கொடுத்துட்றேன். ஏன்னா ஜஸ்ட் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் ஹி ஹஸ் டன், இது நல்ல காமெடிக் சென்ஸ் உள்ள ஒரு நபர், எனக்கு பிடிக்கும். அதனால இங்கே நான் கார்லி டியர் கொடுத்துட்றேன். எதுக்கு இந்த கடைசி ஒரு டியர் வச்சிருக்கேன்னு தெரியல. அதுக்கப்புறம் மாரிமுத்து, இவர் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, படங்களும் நடிச்சிருக்காரு, அப்புறம் சீரியலும் நடிச்சிருக்காரு. இவருக்கு வந்து நான் 2வது டியர் கொடுப்பேன். இவர் நடிச்சதுலேயே வந்து எனக்கு ஃபேவரட்டான கேரக்டர்னா என்ன சொல்லலாம், இவர் நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் எனக்கு பிடிச்ச கேரக்டர் வந்து அந்த இந்த அம்மா இந்த சீரியல் கேரக்டர். அந்த சீரியல் நான் பார்த்தது கூட இல்லை, பட் அந்த கேரக்டர் வந்து டக்கு ஞாபகம் பார்த்தோம். இவருக்கு செகண்ட் டியர் கொடுப்போம். நெக்ஸ்ட் மயில்சாமி, இவர் வந்து காமெடி ஆக்டராக தான் லைக் நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்காரு. இவருக்கு வந்து நான் வந்து இங்கே கொடுப்பேன், செகண்ட் டியரே கொடுப்பேன். டக்குன்னு வந்து கேட்கும்போது ஒரு கேரக்டர் ஞாபகம் இல்லை, பட் நிறைய கேரக்டர்ஸ் பார்த்துருக்கேன். தூள் படத்தில் வருவார், அதுக்கப்புறம் வந்து கவலை வேண்டாம்ல வருவார், நிறைய படங்களில் வருவார், எல்கேஜியில் வந்திருப்பாரு. அதான் இவருக்கு வந்து இவருக்குன்னு ஒரு கேரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு லைக் மெயின் கேரக்டராக படத்தில் வந்து அதிக பங்கு இருக்கு கேரக்டர் வந்து இவர் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இவர் கொடுக்கணும். நல்ல நடிகர், காமெடியாகவும் ஒரு சீனை கொண்டு போக தெரியும், சீரியஸாகவும் நல்லா நடிக்கிற ஆக்டர். எஸ், ஸோ இவரை வந்து நான் செகண்ட் டியர்ல வைக்கிறேன். MS பாஸ்கர் ஸ்ட்ரைட் அவே கோட்டட், வெர்சடைலான ஆக்டர். ஒன்ஸ் அகைன் மாதிரி எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பார்க்கிங்க்கு வந்து அவார்டும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து எனக்கு பிடிச்ச கேரக்டர் இந்த மொழியில வர கேரக்டர் தான். எவ்வளோ ஈஸியா வந்து ஐ வாண்ட் லைக் கெட் எமோஷனல். ஏதாச்சும் படம் என்ன எமோஷனல் ஆக்கின சீன்ல ஒன்று வந்து அந்த மொழி படத்துல வந்து பாபு அப்படின்னு போய் நின்று நடிச்சிருப்பாரு. கோட்டட் ஆக்டர். சரி, காலி நிறைய MS பாஸ்கர் எடிட்ஸ்லாம் வருது இன்ஸ்டாகிராம்ல, ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. சந்தோஷமா இருக்கு. நன்றி. நன்றின்ற பைத்தியக்காரர். இதே மாதிரி மற்ற கேரக்டர் ஆர்டிஸ்டையும் நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும்ன்றது தான் இந்த வீடியோவின் நோக்கம், என்னுடைய நோக்கம். நெக்ஸ்ட் நாசர் ஸ்ட்ரைட் அவே கார்லி டியர். இவர் ஒன்ஸ் அகைன் வெர்சடைலான, அதாவது இவரை பார்த்து வந்து நீங்க டக்குன்னு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு தோணாது, ஆனா இவர் எவ்வளவு கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. ஜீன்ஸ் படம் கேரக்டர், அதுக்கப்புறம் வந்து மெயினா வந்து M10 மகன், அந்த கேரக்டர் தான் கோட்டட் கேரக்டர். அது இவர் தவிர நம்ம அதை யோசிச்சீங்கன்னா அது நாசர் தான் பண்ணியிருக்காருன்றது நமக்கு யோசனை வராது. அது ஒரு கேரக்டர் நம்ம மைண்ட்லயே அதுதான் உங்களுடைய ஆக்டிங் ஸ்கில். இவங்களாலதான் அந்த கேரக்டர் நம்ம இன்னும் மைண்ட்ல இருக்கு. நாசர் தானே, நான் செக் பண்ணிடுறேன். அந்த அளவுக்கு சந்தேகமா இருக்கு எனக்கு. நாசர் கேரக்டர் தான் நான் பாக்குறேன், அது ஒரு மனுஷனா தான் நான் பாக்குறேன், தவிர அது அவர் ஆக்ட் பண்ணிருக்காருன்றது எனக்கு தோணல. அது ஒரு மனுஷன் உயிரோட இருக்கான், எம்மகன்றவன் பேர் என்ன, திருமலை பார்த்தேன் கேஸ்ட்ல. ஸோ அது அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டர் வந்து நாசர். இந்த படம் மட்டும் இல்ல, நிறைய படம் நடிச்சிருக்காரு. பாகுபலியில கூட நடிச்சிருப்பாரு. இந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பசுபதி ஃபர்ஸ்ட் வில்லனா தான் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆனார். அதுக்கப்புறம் இப்போ கேரக்டர்ஸ் பண்றாரு. மிக சிறந்த நடிகர் கோட்டட். விருமாண்டியில நடிச்சிருப்பாரு. எல்லாத்தையும் விட சர்பட்டா பரம்பரையில வந்து ரங்கன் வாத்தியாரா நடிச்சிருப்பாரு. அந்த கோட்டட் கேரக்டர்ஸ். ஸோ எஸ், இவருக்கும் வந்து நான் காட் டியர் தான் நான் கொடுப்பேன். பிரகாஷ் ராஜ், இதெல்லாம் கேள்வி கேட்கணும். பிரகாஷ் ராஜ்
என்ன நடிகர், என்ன மனிதர். ஒரு இன்டர்வியூஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், எவ்வளோ படங்கள் நடிச்சிருக்காருன்னே தெரில எல்லாத்துலேயும். ஆனால் பெஸ்ட்டு கொடுத்துருப்பாரு, பெஸ்ட்டு ஆக்டிங் வந்து கொடுத்துருப்பாரு. சிங்கம் வந்து அந்த கேரக்டர் வந்து மயில் வாகனம் வந்து ஒரு கோட்டட் கேரக்டர். அந்த மாதிரி நிறைய கேரக்டர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. தூங்காத 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 அது ஒரு கேரக்டர். அதான் யோசிச்சே இருக்கலாம். நிறைய படங்கள்ல நிறைய கேரக்டர்ஸ் வந்து இவர் பண்ணதுலேயே பெஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு நான் யோசிச்சுட்டேன்னா மொழி படத்தில் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ரொம்ப கேஷுவலா, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கேரக்டர். மொழி படத்துல இவங்க 2 பேருமே நடிச்சிருப்பாங்க. 2 பேருமே அந்த கேரக்டர் யார் பண்ணியிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அதை வந்து ஃபீல் பண்ணிருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் அந்த கேரக்டரை வாழ்ந்துருப்பாங்க. ஏன்னா அந்த மொழி படத்துல வந்து ஒரு மொக்க ஜோக்கு தான் அடிச்சிட்டு இருப்பாரு. மத்த யாராச்சும் பண்ணியிருந்தா நம்ம வெறுப்பா இருப்போம். ஆனா இவர் பண்ண அந்த டோனு, அந்த ஒரு என்ன மாடுலேஷன் எல்லாமே வந்து மேக்ஸ் ஹிம் a fun person. அந்த கேரக்டர் உண்மையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணி படம் பார்த்தேன்னா அந்த மொழி படம் தான். 3 பேருமே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. பிரகாஷ் ராஜ், அப்புறம் வந்து பிருத்திவிராஜ், அதுக்கப்புறம் இவர் எம்எஸ் பாஸ்கர். எனக்கு பிடிச்ச கேரக்டர் வந்து இந்த மொழியில வர கேரக்டர் தான் இவர் பண்ணதுலேயே. அடுத்து வந்து ரமேஷ் திலக். இவர் வந்து ரீசெண்டாக தான் நிறைய கேரக்டர்ஸ் நான் பார்க்குறேன், நிறைய படங்கள்ல பார்க்குறேன். இன்னும் ஒரு நிறைய படங்கள் நடிக்கணும். டூரிஸ்ட் ஃபேமிலியில் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த படம் சூதுகவும்ல நான் பார்த்துருக்கேன். இவர் வந்து காமெடி ஆக்டராகவும் இவருக்கு ஸ்கோப் இருக்கு. பட் ஒரு ஆக்டராகவே இவருக்கு ஸ்கோப் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நல்ல நடிகர் இங்கே செகண்ட் இயர்ல வச்சிருக்கேன். ஏன்னா வந்து நான் 2 படம் தான் பார்த்துருக்கேன், ஞாபகம் வருது எனக்கு. அதுக்கப்புறம் வந்து சரண்யா பொன்வண்ணன், அப்புறம் ஊர்வஷி, இவங்க 2 பேர் இருக்காங்க. இந்த வீடியோக்காக நான் எடுக்கும்போது நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, ஃபீமேல் கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு ஒரு கேட்டகரியே இல்லை, ஒரு திங்கே இல்லை. இப்போ இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே ஆல்ரெடி ஒரு ஆக்ட்ரஸ், லைக் லீட் ரோல் பண்ணிட்டு இப்போ வந்து சைட் ரோல்ஸ் பண்றாங்க கேரக்டர் ஆர்டிஸ்டா. அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நம்ம எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம், இவங்கெல்லாம் ரிப்பீட்டடா படங்கள்ல வந்திருக்காங்க, லைக் காமெடி ரோல்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் ரோல்ஸ்லாம் சரி. ஆனால் ஃபீமேல் கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு ஒரு திங்கே இல்லை. அது வந்து மாறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் பற்றி பேசுகிறோம், ஒரு ஃபீமேல் கேரக்டர் கூட டக்குன்னு நீங்கள் சொல்லுங்க ஞாபகம் வராது உங்களுக்கு. ஏன்னா அப்படி ஒரு திங்கே இல்லை. ஒவ்வொரு படத்துலையும் ஏதாச்சும் ஒரு ஃபீமேல் கேரக்டர் போட்டு போகிறாங்க. அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. யார் நல்லா நடிக்கிறாங்களோ டசன்ட் மேட்டர். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, ஃபேராக இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஆக்டிங் நல்லா இருந்தால் படம் ஓடும், அந்த கேரக்டர் கொண்டாடப்படும். ஸோ எஸ், என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபீமேல் கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து உள்ளே வரணும். அவங்க வந்து ஆக்ட்ரஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆக்ட்ரஸே ஃபேர் ஸ்கின்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லைன்றதே பெரிய டாபிக். பட் ஆக்ட்ரஸே இல்லைன்றது தான் அதுதான். இப்போ நீங்க தமிழ் ஆக்ட்ரஸஸ் டியர் லிஸ்ட்னா கூட டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வராது. ஏன்னா 2-3 படங்கள் நடிச்சிருப்பாங்க. அண்ட் அவங்க ஃபேரா இருக்காங்கன்றதுக்காகவே நடிக்க வச்சிருப்பாங்க. லைக் ஆக்சுவல் ஆக்டிங் ஸ்கில் இருக்கவங்க எல்லாம் நடிச்சிருக்க மாட்டாங்க. லைக் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது. அது வந்து உண்மையிலே வந்து இப்போ ஃபீமேல் ஆர்டிஸ்டுக்கும் அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்தா இன்னுமே படங்கள் வந்து நல்ல படமா வரும். நிறைய படங்கள் வந்து ரெகக்னிஷன் கிடைக்கும். நிறைய ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர்ஸும் நினைக்கிறாங்க போல, நம்ம ஃபேர் ஸ்கின்டு கேர்ளை வந்து வச்சாதான், ஆக்ட்ரஸை வச்சாதான் வந்து படங்கள் வந்து பார்ப்பாங்க, ஆடியன்ஸ் பார்ப்பாங்க, கொண்டாடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. சில ஆடியன்ஸ் வந்து இன்னுமே அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே டேலண்ட் மேட்டர்ஸ். யாரா இருந்தாலும் சரி, ஆக்டிங் நல்லா இருக்குன்னா அவங்கள கொண்டாடுவாங்க. அவங்க வந்து ஸ்கின் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, அதெல்லாம் செகண்டரி ஆகிடும். அது ஒரு ஃபேக்டரே இல்லைன்னு சொல்ல வரல, அது ஒரு ஃபேக்டராக இருக்கும். ஆனால் ஈஸியாக வந்து மக்கள் அடாப்ட் பண்ணிப்பாங்க, எஸ்பெஷலி தமிழ் ஆடியன்ஸ். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச தமிழ் ஆடியன்ஸ் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் கிரிட்டிக்கல். ஒரு விஷயம் தப்பாக இருக்குன்னா போட்டு அடின்னு அடிக்கிறதும் தமிழ் ஆடியன்ஸாக தான் இருக்கும். ஒரு விஷயம் கரெக்டுன்னு தெரிஞ்சோடனே டக்குன்னு அடாப்ட் பண்ணிட்டு அதை சரி பண்ணிக்கிறதும் தமிழ் ஆடியன்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, டேரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ், இஃப் யூ திங்க் டார்க் ஸ்கின்டு உமன் வந்து நடிச்சா, லைக் டார்க் ஸ்கின்டு இல்லை, ஃபேர் ஸ்கின்னை தவிர யார் நடித்தாலும் அந்த கேரக்டரை கொண்டாட மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா யூ ஆர் வெரி வெரி ராங். ஸோ வந்து சரண்யா பொன்வண்ணனுக்கு நிறைய பாம் ரோல்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் தம்பி ராமையா, அவர் 1 செகண்ட் நிறைய காமெடி ரோல்ஸ் பண்ணியிருக்காரு. சீரியஸ் ரோல்ல வந்து தனி ஒருவன்ல காமெடி ரோலாக தான் பண்ணியிருப்பாரு. ஆனால் அதுலேயே வந்து சீரியஸாக ஒரு சீன் பண்ணியிருப்பாரு, கன்வின்ஸ் பண்ணுவோம் நம்மள. இவங்கெல்லாம் உண்மையிலே இப்போ நான் காட்டியல்ல வச்சிருக்க எல்லாருமே they can't pull off any character என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ எஸ், தம்பி ராமையா வந்து ஒரு கோட்டடான நடிகர், நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. டக்குன்னு யோசிக்கும் போது எனக்கு என்ன கேரக்டர் சொல்றேன்னு தெரியல. அப்பா படத்துல இவர் நடிச்சிருப்பாரு. 1 செகண்ட் பாருங்க, பெரிய ஸ்டார்ஸ் இல்லாத படம், ஹிட்டான படம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவ்வளவு நல்லா பண்ணிருப்பாங்க. அதுல வந்து அப்பா கேரக்டர் அவர் பண்ணிருப்பாரு, சூப்பரா பண்ணிருப்பாரு. அது ஒரு சீரியஸ் கேரக்டர் தான், காமெடியா நம்ம பார்ப்போம், பட் அது ஒரு சீரியஸான கேரக்டர். கடைசிலேயே வந்து ஆக்சுவல் சீரியஸா அழுதுலாம் நடிச்சிருப்பாரு, சூப்பரா இருக்கும். ஸோ அது வந்து என்னுடைய ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அடுத்து ஊர்வஷி வந்து ஸ்ட்ரைட்டாவே காட்லி. இப்போ இவங்க அவார்டு கொடுத்து இவங்க அவார்டு அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு வேற சொல்லியிருந்தாங்க. தீஸ் ஆர் த கைண்ட் ஆஃப் பீப்புள் தே ஆர். எனக்கு இவங்க பண்ணதுலேயே பிடிச்ச கேரக்டர் வந்து இந்த எஸ்எம்எஸ்ல அம்மா கேரக்டர் நடிச்சிருப்பாங்க, அது ரொம்ப பிடிச்ச கேரக்டர். நிறைய படங்களில் வந்து அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க, நார்மலான கேரக்டர் ரோல்ஸும் பண்ணியிருக்காங்க.
அப்படி ஆடுவார். அது என்ன படம்? வாமனன் படத்தில் வந்து அந்த பொட்டேட்டோ அப்படின்ற ஒரு கேரக்டர் வச்சிருப்பாங்க. ஜாலியான கேரக்டர். அது எனக்கு SMS கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூரரை போற்றுல வந்து சீரியஸாக நடிச்சிருப்பாங்க. அதுவுமே சூப்பராக இருக்கும். அதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீமேல் ஆர்டிஸ்ட் ஆனால் ஹோலில் வந்து இவங்களை சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸ்கின்னு அதுன்னு காரணம் காட்டி வந்து இவங்க இது பண்ணுறது எனக்கு உங்கள் படம் தான் நாசமாக போகும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வி ஜெயபிரகாஷ், இவர் வந்து நிறைய படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு இவர் பண்ணதுலேயே பிடிச்ச கேரக்டர் வந்து பண்ணையாரும் பத்மினியும்ல பண்ண கேரக்டர் தான் ரொம்ப பிடிக்கும். இவர் வந்து நான் செகண்ட் இயரில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து யோகி பாபு. இவரையே நான் இங்கே வச்சிருக்கேன்னா, இவர் வந்து நிறைய சீரியஸ் ரோல்ஸ் பண்ணதில்லை. எனக்கு தெரிஞ்சு 2-3 ரோல் தான் பண்ணியிருக்காரு. லவ் டுடேல வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார், கடைசி சீரியஸாக பேசி. என்னை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து காமெடி ஆக்டர்னு நம்ம வந்து லிமிட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சூரி வந்து நம்ம காமெடி ஆக்டர்னு லிமிட் பண்ண தான் இது வரைக்கும் நம்ம அவரை ஒரு ஹீரோன்னு சொல்றதை விட ஒரு லீட் கேரக்டரா நம்ம பார்த்தது இல்லை. சீரியஸாகவும் நடிச்சு நம்ம பார்த்தது இல்லை. பட் அவங்கெல்லாம் கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான். நம்ம யாரா இருந்தாலும் கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான். யாருனாலும் கேரக்டர் ஆர்டிஸ்டா இருக்கலாம், தப்பு இல்லை. அண்ட் யாரு வேணா லீட் ஆக்டராகவும் இருக்கலாம். அப்படி பார்த்த வரைக்கும் நான் ஏன் இவரை செகண்ட் இயர்ல வைக்கிறேன்னா, இவர் வந்து ஒரு சீரியஸான ரோல் இவரை பண்ண சொன்னா ஐ திங்க் அது வந்து உண்மையிலேயே நல்லா பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். காமெடி ஆக்டர்னு நம்ம வந்து யாரையும் வந்து நம்ம லிமிட் பண்ணாம கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு பார்த்தாலே அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. இப்போ சந்தானம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவர் சீரியஸான ரோல்ஸும் பண்ணியிருப்பாரு. லைக் காமெடி சீன்ஸ்லேயே முன்னாடி சொல்றேன். அதெல்லாம் நல்லா தான் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், கன்வின்சிங்கா இருக்கும். யாரா இருந்தாலும் எந்த கேரக்டரா இருந்தாலும் அவங்க நடிக்கலாம். நம்ம வந்து காமெடியன் ஹீரோயின் அப்படின்னு வந்து பிக்க வேணாம்ன்றதான் என்னுடைய கருத்து. எனி ஒன் கேன் புல் ஆஃப் எனி கேரக்டர். அது வந்து அவங்களுடைய டேலண்ட்டை கிடையாது. அவங்க வந்து எங்க வந்திருக்காங்க கிடையாது, அவங்க வந்து எப்படி இருக்காங்க எதுவுமே கிடையாது. They have talent. They will make the movie better. So yes, எல்லாருமே படங்கள் தான் பார்த்துருக்கேன், அதிகமா பார்த்தது இல்லை. ஸோ அதனால வச்சிருக்கேன். பட் எஸ், இந்த வீடியோ மூலியமா நான் ரெகக்னிஷன். அண்ட் இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன்னா அவங்களுடைய பேரை வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நான் பார்க்கலன்னா அதையும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ எஸ், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் பேசணும்னு நினைச்சேன். ஒரு சில்லான வீடியோ, பட் ரொம்ப தேவையான வீடியோன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இவங்கள யாராச்சும் ஒருத்தர் கூட இந்த வீடியோ பார்த்தா நான் சந்தோஷமாவேன். ஏன்னா இவங்கெல்லாம் உண்மையிலேயே நான் வந்து ஒரு டேலண்டடான பர்சனாக பார்க்குறேன். ஸோ இவங்க வந்து என் வீடியோ பார்த்தாங்கன்னா நான் எனக்கு வந்து ஒரு பெருமையாக இருக்கும். ஸோ எஸ், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். போய் நிம்மதியாக தூங்குங்க. குட் நைட். நைஸ். ஊர்வசி அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க போலே அவார்டு. நேஷனல் அவார்டா இல்லை வேறு எதுவும் அவார்டா? பார்த்திபன் கூட அப்படி தான் சொல்லியிருப்பாரு, விகடன் அவார்ட்ஸ் வந்து எனக்கு வேணாம் அப்படின்ட்டு, இந்த ஒத்த செருப்பு அந்த படத்துக்காக. அதான் ஒரு டைம் வரைக்கும் நம்ம அவார்டு வருமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பட் அது கண்டுக்கவே இல்லை அப்படின்னா போடான்ற மாதிரி போயிடுவாங்க. அவார்டு வேணாம் ஒன்றுன்ற மாதிரி ஒரு இது மோடுக்கு போயிடுவாங்க. ஸோ அதான் ஊர்வசி அவங்களுக்கு நடந்துருக்குன்னு நினைக்கிறேன். பட் என்ன படத்துக்கு நாமினேட் ஆனாங்கன்னு தெரில. MS பாஸ்கர் அவர் அந்த பார்க்கிங் படத்துக்குலாம் வாங்கியிருந்தார். இப்போ தான் அவர் எனக்கு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு வந்துட்டாலே எனக்கு டக்குன்னு அவர் தான் மைண்டுக்கு வருவார், தெரியுமா? MS பாஸ்கர் தான் மைண்டுக்கே வருவார். ஆனால் இத்தனை பேர் ஒரு லிஸ்ட் போட்டதே குட் திங் தான். நிறைய பேர் இருக்காங்க, ஆக்சுவலாக நிறைய பேர் சூப்பராக நடிக்கிறவங்களும் இருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணிக்கிறோன்றதை பொறுத்து தான். அதான் இவர் சொன்னார்ல, யாரையும் ஒரு இதுக்குள்ளே அடைக்க வேணாம் அப்படின்றார்ல, எல்லாருமே எல்லா கேரக்டரையும் கொண்டு வர முடியும் அப்படின்றது. அதே தான் நானும் சொல்லுவேன். ஹீரோயின் காமெடியன் இல்லை அவ்வளோ நான் சொல்ல மாட்டேன். லீடாக பண்ணியிருக்காங்க நிறைய. நான் என்னோட வீடியோஸ்லேயே நிறையா அதான் சொல்லிட்டு இருப்பேன். லீட் ஆக்டராக பண்ணியிருக்காங்க, இவங்க லீட் ஆக்ட்ரஸாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு மாதிரி. அப்போதைக்கு ஒரு படத்தில் ஹீரோவாக பண்ணியிருப்பாங்க, ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க, காமெடியனாக பண்ணியிருப்பாங்க, வில்லனாக பண்ணியிருப்பாங்க, வில்லியாக பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்குள்ளேயே அடைச்சிட வேணாம் அப்படின்றத. அப்போ சூரிய அடைச்சி சொன்னோம்னா முடிஞ்சு அவ்வளோதான். இப்போ விடுதலைன்ற ஒரு படம் வெற்றிமாறன் கொண்டு வந்ததுனால தான் அடுத்தடுத்து வேறு மாதிரியான சீரியஸான ரோல்ஸும் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் சந்தான் அவர் சொல்லிட்டார், இன்டர்வியூலேயே சொல்லிட்டார், நான் ரொம்ப சீரியஸாலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு, ரொம்ப காமெடியாக ஜாலியாக ஃபன்னாக அப்படி தான் பண்ண போகிறேன்னு அவரே சொல்லிட்டார். பட் அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. அது வந்து அந்த ஆக்டரோட அவங்களுக்கும் ஒரு இது இருக்குல்ல. ஸோ அவங்க என்ன பண்ணுறே அதுக்குள்ளே தான் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதோட எல்லாரும் பண்ண முடியும், சந்தானத்தாலையும் பண்ண முடியும். பட் அவர் வேணான்ற மாதிரி ஒரு ஜோனில் இருக்கார். அது அவருக்கு தான் பார்க்கலாம். யார் தெரியும், ஃப்யூச்சரில் கூட மனம் மாற்றமாகி மாதிரி நான் ஏதாச்சும் வேறு ஒரு ரோல் பண்ண போகிறேன் சீரியஸாக அப்படின்ற மாதிரி கூட எடுத்து பண்ணலாம். ஸோ அதான் இதே மாதிரி ஜேகேவோட வேற ஒரு வீடியோ பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரம் வரன்.